சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினி மணிமேகலை சக போட்டியாளர் பிரியங்காவால் நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக வெளியிட்ட வீடியோ பேசு பொருளான நிலையில் நான் சாட்சி சொல்கிறேன் என வழிய முன்வந்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்நிகழ்ச்சியில் கோமாளியாக உள்ள குரேஷி. பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையே நடைபெற்ற காரசார வாக்குவாதத்தில் யார் பக்கம் நியாயம் என நெட்டிசன்கள் விவாதம் நடத்தி கொண்டிருக்க குரேஷி வெளியிட்டுள்ள வீடியோ குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பார்வையாளர்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் பிரச்சனை என்றால் அது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் நடைபெற்ற பிரச்சனைதான். தமிழகம் முழுவதும் இல்லத்தரசிகளாலும் இணையவாசிகளாலும் அதிகம் பார்க்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளினி மணிமேகலைக்கும் போட்டியாளராக பங்கேற்ற பிரியங்காவுக்கும் இடையே வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத பிரச்சனை இருந்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை பூதாகரமாகி வெடித்து மணிமேகலை அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டது. வெளியே வந்த மணிமேகலை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த துயரங்களை எல்லாம் வீடியோவாக பதிவிட்டு மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். அந்த வீடியோவில் தன்னை பிரியங்கா சரிவர தொகுப்பாளினி வேலையை பார்க்க விடாமல் இடைமறித்துக் கொண்டே இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ள மணிமேகலை ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என சொல்லாமல் சொன்னதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மணிமேகலையை அழைத்த புரொடக்ஷன் டீமும் உங்களை விட பிரியங்கா சீனியர், அவரை நீங்கள் அடுத்த எபிசோடில் பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் அப்படி செய்தால் உங்களுக்கு கூடுதல் நிகழ்ச்சி கிடைக்க அதிக வாய்ப்பு வரும் என கூறி அடிபணிய வைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மணிமேகலை ஒருவரிடம் அடிபணிந்தால்தான் என்னால் சர்வைவாக முடியும்னா அந்த வேலையே எனக்கு வேண்டாம், என்னுடைய சுயமரியாதை என்னாகும் என கூறி ஆவேசத்துடன் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியுள்ளார். இப்படியாக மணிமேகலையின் கதையை மட்டும் கேட்டுக்கொண்டு இணையதள வாசிகள் நடுவர் வேலை பார்த்து கொண்டிருந்த நிலையில் நான் தான் சாட்சி என்றபடி பகிரங்க வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குரேஷி. அதில் அவர் நான் சம்பவம் முடிந்து மணிமேகலைக்கு கமெண்ட் செய்த போதும் மெசேஜ் செய்த போதும் அவர் தன்னை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு தெரிந்த வகையில் மணிமேகலையை யாரும் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லை என்றும் அவரை சமரசமாகவே போகச் சொன்னதாக கூறினார். மேலும் மணிமேகலை சுயமரியாதையை இழந்துவிட்டதாக பேசிய வீடியோவை சுட்டிக்காட்டிய குரேஷி இங்கே எல்லாருக்கும் சுயமரியாதை முக்கியம்தான் என்றும் மணிமேகலை கூட ஒரு முறை சிவாங்கியை கிண்டல் செய்து கொண்டே இருந்ததையும் குறிப்பிட்டு மறைமுகமாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மறைமுகமாக பிரியங்காவிற்கு சப்போர்ட் செய்யும் வகையில் பேசி மணிமேகலையை குற்றம் சாட்டிய குரேஷி பார்வையாளர்களுக்கும் அறிவுரைகளை வாரி வழங்கினார். நிகழ்ச்சியில் அவர்கள் 2 பேருக்கும் தான் பிரச்சனை, ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் பிரச்சனை என்றால் அதை மட்டும் பேசணும் என பொங்கி உள்ள குரேஷி ஆனால் மாறாக பிரியங்காவின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசுவது அநாகரிகமாக இருப்பதாக பார்வையாளர்களை சாடியுள்ளார். இந்த வீடியோவை பார்த்த பலரும் மணிமேகலைக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் பிரச்சனை தொடங்கி கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு பின்னர் குரேஷி இது போல பேசுகிறார், யாராவது பேச சொன்னார்களா, பிரச்சனையின் ரூட்டையே குரேஷி மடை மாற்றுகிறார் என பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்.